எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிறதுக்கான செட் பண்ற நெரேட்டிவோடைய ஒரு அங்கம். அதை ஏடிஎம்கே தான் முறிக்கணும். முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறது யாரு, பின்னாடி சத்தம் போடுறவங்க பெரிய மேட்டர்ல, முன்னாடி ஓடிட்டு இருக்க யாரு, சத்தம் போடுற பார்த்து பயங்கர சத்தமா இருக்கேன்னு நினைச்சுக்கலாம். பட் ஹூ இஸ் ரன்னிங் அதை நம்ம பார்க்கணும். அது ஏடிஎம்கே தான் முன்னாடி ஓடிட்டு இருக்கு. சரி, எம்ஜிஆர் அவர்களை நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருந்தாரு. அவருக்கு வந்த கூட்டங்கள் அதை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தார். இப்போ எம்ஜிஆருடைய லெகசி இவருங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இப்போ இருக்கு. தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் எம்ஜிஆரை மிஸ் பண்ணவே முடியாது. விஜயகாந்த் அவர்கள் பண்ணதை அப்படியே காப்பி கேட் பண்ணியிருக்காரு திரு விஜய். விஜய்க்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னே சொன்னாங்க. அவருக்கு வந்து இதே மாதிரி கருப்பு கண்ணாடியை போட்டு தொப்பியெல்லாம் போட்டுலாம் வச்சு பண்ணாங்க. அவருடைய பிரச்சார வாகனத்தையே பயன்படுத்தினார். 4777 நினைக்கிறேன், if I am not wrong. எம்ஜிஆருடைய பிரச்சார வாகனம் எம்ஜிஆர் 4777 போட்டு அந்த வாகனத்தையே பயன்படுத்தினார் திரு விஜயகாந்த். அப்போ விஜயகாந்த்லேருந்து விஜய்லேருந்து யாராக இருந்தாலும் எம்ஜிஆரை வந்து ஸ்கிப் பண்ணி நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இது அதிமுகவுக்கான பாடம். அதிமுகவினர் திரு எடப்பாடி பழனிசாமி கீழே வரைக்கும் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசாமல், அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி பேசாமல் அவங்க அமைதியாக இருக்கும்போது அதை இவங்க வேற ஒருத்தர் கைப்பற்ற பார்க்குறாங்க. அப்புறம் அது எங்க ப்ராப்பர்ட்டி சொல்ல அர்த்தமே இல்லை. உங்க ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணல, வேற யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ண தான் செய்வாங்க.